வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா வேதிக் ஆஸ்ட்ரோ மாலதி. அவங்க கிட்ட நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேடம். இப்ப பார்த்தா வந்துட்டு எல்லா இடங்களிலுமே வந்துட்டு கந்த சஷ்டி விரதம் வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க. முருகன் வழிபாட்டு முறை ரொம்ப பெரிய அளவுல முன்னெல்லாம் வந்துட்டு இப்ப இருக்கிற மாதிரி வந்துட்டு யாருமே கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கல. இவ்வளவு மக்கள் வந்துட்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு போகல. முருகனை தேடி இப்ப எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டோம். முருகன் இருக்கான், ஒரு பயம் வந்தா கூட இப்ப எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை பார்த்தா வந்து முருகன் இருக்கான், எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முருகனை வந்து பெரிய அளவுல நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சோ முருகப்பெருமான வழிபடுறது எப்படி வழிபடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. முருகப்பெருமானை இப்படித்தான் வழிபடணும்னா எப்படி வழிபடணும்? முருகப்பெருமான் வந்து நம்ம எல்லாருமே வழிபடலாம். இந்த ராசிக்காரங்க வழிபடணும்னு இல்ல, எல்லா ராசிக்காரங்களும் முருகப்பெருமானால வழிபடலாம். இப்ப முருகர்னாலே நமக்கு முக்கியமா என்ன தோணுது? செவ்வாய். முருகன் வந்து செவ்வாயோட சம்மந்தப்பட்டது. சோ செவ்வாய் வந்து நீங்க செவ்வாய் தினத்தன்று முருகன் வழிபாடு பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. சோ நம்ம கந்த சஷ்டி கவசத்தை டெய்லியும் படிச்சா போதும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம முருகர் கோயிலுக்கு சென்று அவர் முருகரை வந்து வழிபட வேணும். நம்ம முருகருக்காக நம்ம நெய்வேத்தியம் வந்து நம்ம வீட்டுல சாதாரணமா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், அதை பண்ணாலே நம்ம ரொம்ப சிறந்துதான். அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியா செய்யணும், இதெல்லாம் வாங்கிலாம் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க பழம், வாழைப்பழம், எல்லா வகையான பழங்களும் வைக்கலாம் முருகருக்கு. ஆப்பிள், கொய்யாக்கா, நீங்க வந்து நம்மளால என்ன முடியுதோ திராட்சை, எல்லா பழமும் வச்சுட்டு நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு நல்லா நம்ம சுத்தமா நம்ம வந்து குளிச்சுட்டு எல்லாம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை கொடுத்து அடுத்த செவ்வாய்க்கிழமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து உங்களுக்கு அதோட முருகன் வழிபாடான பெனிஃபிட் இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில வந்து சில பேர் வந்து திடீர்னு மேல இருப்பாங்க, ரொம்ப ரிச்சா இருப்பாங்க, சடன்னா ஒரு டவுன் வந்துடும், திடீர்னு ஒரு சரிவு ஏற்படும். சரி, திடீர்னு ஒரு சரிவு ஏற்பட்டுரும். அதனால வந்து அப்படி திடீர்னு சேஞ்சஸ் நடக்கலாம், வாழ்க்கையில சேஞ்சஸ் நடக்கும். அப்படிப்பட்டவங்க முருகன் வழிபாடு பாத்தீங்களா, மீண்டும் நீங்க இழந்து போன சொத்து, நகை, பணம், ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு ஏதோ ஒரு தூரமா போயிருப்பாங்க, மகன் வந்து தூரமா போயிருப்பாங்க, கடல் தாண்டு போயிருப்பாங்க, அவங்க ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா வராம இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் நீங்க பாத்திருக்கீங்க, அதை வருத்தப்பட்டிருக்காங்க. எங்க பையன் வந்து படிச்சாம்பா, படிச்சுட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, வந்துதோ பாக்கல. நீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பா வந்து அவர் வந்துட்டு உங்களை வந்து உங்க கூட இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, சோ முருக வழிபாட்டுனால வந்துட்டு நம்ம விட்டு போனவங்க கூட திரும்பி வந்துருவாங்க. கண்டிப்பா நம்ம விட்டு போனவங்க திரும்பி நம்ம கூட வந்துருவாங்க. ஓகே, ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்மளை விட்டு நம்ம கிட்ட இருந்து இழந்ததை எல்லாமே வந்துட்டு முருகப்பெருமான் வந்துட்டு மீட்டு கொடுத்துருவாரு, அவரை வழிபட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரொம்ப பெருசா ஆடம்பரமாலாம் ஒன்னும் முருகனை வணங்க வேண்டாம், உங்ககிட்ட இருக்கிறத வச்சே வந்துட்டு முருக வழிபாடு பண்ணலாம்னு. இப்ப வீட்டுல முருக வழிபாடு பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? வீட்டுல முருகர் வழிபாடு நான் ஏற்கனவே சொன்னபடி செவ்வாய்க்கிழமை சிறந்தது முருகனுக்கு. அப்ப நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காலையில வந்து ஒரு முருகர் வழிபாடு வந்து அந்த பூஜை அறையில முருகரை வச்சுட்டு வேல்தும் வச்சு கும்பிடலாம். நீங்க மயில் இறகு கிடைச்சுன்னா அதை நீங்க பூஜை ரூம்ல வச்சு வழிபாடு வச்சு பண்ணலாம். வடகிழக்கு திசையில வந்து நீங்க சின்னதா வேல், அந்த இடத்துல வந்து வடகிழக்கு திசையில வேல் வச்சு ஒரு சின்ன மயில் இறகத்தை வச்சுட்டு அதை நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிடலாம். முக்கியமா செவ்வாய்க்கிழமையில பண்ணணும். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், மற்றபடி முருகர் பாடல்கள்லாம் நிறைய பாடிக்கிட்டே இருக்கலாம். சோ அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு பொழுது, அதாவது சுத்தமா சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, பழம் தான் நீங்க எடுத்துக்கலாம். மதியானத்துக்கு நீங்க பழம் எடுத்துக்கலாம், காலையில ஒரு பழம் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஈவினிங்கா ஒரு 6 மணிக்கு மேல நீங்க ஏதோ ஒன்று சாப்பிடணும் விருப்பப்பட்டா சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வழிபாடு கொண்டு வாங்க. இத நீங்க பெரியவங்க மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கும் நீங்க பழகுங்க, அப்பதான் வாழடி வாழ இந்த பழக்கம் வர உங்களுக்கு. சோ உங்களுக்கு வந்து முருகன் வழிபாடு இத நீ வீட்டுல வந்து சக்கரை பொங்கல் செய்யலாம். ஏன்னா பாலமுருகன்னால பால் பாயாசம், பாயாசம் அந்த மாதிரி எல்லாம் பாயச வகை, பால் வகையான பாயச வகையெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த பாலமுருகருக்கு வந்து உகுந்தது சொல்லுவாங்க. சரி, சோ நீங்க இத பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும். ஏன்னா பால், கற்கண்டு, சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் வந்து ஐஸ்வர்யத்தையும் நம்ம வந்து ஈர்க்கிறது. சோ முருகனுக்கு வந்துட்டு பால், சர்க்கரை, வெல்லம், பொரி இதெல்லாம், பொரி, வெல்லம் அதெல்லாம் சொன்னீங்களா, உடச்சக்கடலை எல்லாம் போட்டு ஒரு பொரி உண்டை அதெல்லாம் வச்சீங்கன்னா ரொம்ப வந்து உங்க முருகரை
உண்மையா மனசார முருகரை பிரார்த்தனை பண்ணணும். நீங்க ஓகே, பிரார்த்தனை பண்ணி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க முருகர் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வீடு டெஃபினட்டா வாங்குவீங்க. வீடு வாங்கிடுவாங்க, கண்டிப்பா வாங்க முடியும். சரி ஓகே, சோரா வாங்குவீங்க. சரி ஓகே. வீடு, நிலம், அது மாதிரி நம்ம தோட்டம், இந்த மாதிரி லேண்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நமக்கு கை கூடு வரும். ஏன் அப்படி லேண்டு சம்மந்தப்பட்டது வீடு எல்லாம் சொல்றேன்னா, முருகர்னாலே செவ்வாய். செவ்வாய்னா உங்களுக்கு லேண்டு, வீடு, பங்களா, அந்த மாதிரி காரு, ஓகே, வெஹிக்கல்லாம் அந்த வண்டி வாகனம் எல்லாமே வந்துரும் செவ்வாயில. ம். சோ இதெல்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க முருகரை வழிபட உங்களுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். உங்களோட வந்து எப்படி சொல்றேன்னா, முருகரை வழிபாடுனா நம்ம உடம்புல இருக்க எல்லா அணுக்களும் வந்து செவ்வாய் சிறந்து இருக்கனால இந்த பிளட்டுவே உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். ஓகே ஓகே. செவ்வாய்க்காரகன் முருகன்னா செவ்வாயில இருக்கு, செவ்வாய்க்காரகன். அப்ப உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளட் இருக்குல்ல, பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும், சுறுசுறுப்பா இருப்பீங்க. நீங்க சில பேரை பார்த்திருப்பீங்க, காலையில எப்படி பேசுறாங்க அதே எனர்ஜெட்டிக்கா வந்து நைட்டு படுக்க சொல்லையோ அதே எனர்ஜெட்டிக்கா பேசுவாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம். யூஸ்வலா வந்து சில பேர் வந்து டவுன் ஆகும் இல்லையா, காலையில ஒரு எனர்ஜி இருக்கும், ஈவினிங் ஆனா ஒரு எனர்ஜி ஆகும், திருப்பி நைட்டு வந்து ஃபுல்லா டவுன்ல இருக்கும். நீங்க வந்து முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க, கந்த சஷ்டி படிங்க, இந்த மாதிரி திருப்புகள் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க. முருகர் வழிபாட்டீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ அதிகமா இருக்கும். சரி, எனர்ஜி ஃப்ளோ அதிகமா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஒரு நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட வந்தாலே எல்லாமே பாசிட்டிவா நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா கண்டிப்பா. சோ இதுதான் வந்து அது முருகர் வழிபாடுகளோட சீக்ரெட், பேக்ல இருக்க சீக்ரெட் தான். எல்லாரும் ஜென்ரலா முருகர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி வந்து இதுதான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ முருகன் வழிபாடு நீங்க சொன்னீங்க, முருகனை வழிபட்டாவே நம்ம ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்போம், நம்மளோட எனர்ஜி குறையவே குறையாது, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு காலையில எப்படி இருக்குமோ அதே போலயே வந்துட்டு ஈவினிங் வரைக்குமே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. சில பேர் வந்து முருகனை வந்துட்டு கடுமையா வழிபடுறாங்க, ஒரு பொழுது இருக்காங்க, ஃபுல் நேரம் சாப்பிட மாட்டாங்க, முருகனுக்கான விரதம் இந்த 6 நாட்கள் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது 7 நாட்கள், அந்த 7 நாட்களுமே ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் இருக்கிறாங்க. சோ இந்த கடுமையான விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்? இல்ல என்ன கேட்டா, கடுமையான விரதம் ரொம்ப கடுமையா இருக்க வேண்டாம், பழம்லாம் சாப்பிட்டுக்கலாம், பழம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு பால் குடிச்சுக்கலாம், வயிறு சுத்தமா காஞ்சி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து யூஸ்வலா நான் சொல்ல மாட்டேன். கடவுளை வழிபாடு பண்ணுங்க, கடவுளை ப்ரே பண்ணுங்க. நம்ம கடவுள் வந்து முருகர் பகவான் வந்து எல்லாத்துலயுமே இருக்காரு, எல்லா இடத்துலயுமே இருக்காரு, பிரபஞ்சத்துல ஃபுல்லாவே இருக்காரு. அதனால கடவுளை வந்து வழிபாடுங்க, உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கொடுக்கும். அதனால நீங்க முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. யாருக்கெல்லாம் வந்து நல்ல பிசினஸ்ல வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷமா இருக்கணும், பசங்களுக்கு நல்லா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்கணும், இல்ல ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு பையனை வந்து படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னா நீங்க முருகர் வழிபாடு பண்ணாதான் உங்களுக்கு அது பாசிட்டிவா நடக்கும். கண்டிப்பா சிறப்பு. சோ முருக வழிபாட்டுக்கு இவ்வளவு பவர் இருக்கு. சோ எல்லாருமே வந்துட்டு முருகனை தேடி வந்துட்டு சும்மா போகல, முருக வழிபாட்டுக்கு இவ்வளவு வலிமை இருக்கு, இவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. நோய் நொடி வராம இருக்கும் மேடம், முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன நோய் நொடியும் வராம இருக்கும். சிறப்பு. ஒரு முக்கியமா வந்து பிளட் சார்ந்த பிரச்சனைகளை வராது. ஓகே. முருகர் வந்து செவ்வாய்க்காரகனால உங்களுக்கு பிளட் சார்ந்த பிரச்சனைகள் வராது, ஹை பிபி இதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஹை பிபினா பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காம் டவுன் ஆகும், நியூட்ரல் ஆயிடும். கண்டிப்பா மீன ராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபடணும், அந்த முருகனை வழிபடுறதுனால இவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும்? மீன ராசிக்காரங்க வந்து ஒரு எல்லாத்துலயும் வந்து ஷைனிங்கா இருப்பாங்க. ஏன் அந்த ஷைனிங்னா அங்க குரு வந்து அதிபதியா இருக்காரு, சினிமா ஸ்டாரா இருப்பாங்க. நிறைய பேர் வந்து மீனராசிக்காரங்க சினிமா ஃபீல்ட்ல சார்ந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷைனிங் சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி பல இருக்கிறது, எல்லாத்துக்கும் பாப்புலரா இருக்குது எல்லாமே வந்து மீனராசிக்காரங்க தான். ஸோ அது கடைசியா வந்து ராசி கட்டத்துல கடைசியா வந்தாலும் அது ரொம்ப சூப்பரான ராசி மீனராசிக்காரங்க. இவங்களுக்கு வந்து குரு அங்க அதிபதி இருக்காங்கன்னா முதல்ல பொறுமையா இருப்பாங்க. இவங்களுக்கு கோல்டு ஜுவல்லரி, இந்த மாதிரி தங்க நகைகள் நிறைய குவியும் இவங்களுக்கு. இவங்களா போய் வாங்குறதோட இவங்களுக்கு அதிகமா வந்து சேரும். இவங்களுக்கு கிஃப்ட் பண்றவங்களும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, மாத்தி கிஃப்ட் பண்றதா இருந்தாலும் சரி, கோல்டு தான் அதிகமா கிஃப்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு.
saree தான் வந்து இப்போ saree எடுத்தாலும் அதுல வந்து நல்ல ஒரு பாலிஷ்டு கோல்டு saree, பட்டு saree அந்த மாதிரி வந்து பலன்னு இருக்கவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க. எல்லாத்துலயும் டாப்பா இருப்பாங்க. எல்லாத்தையும் செம்ம நாலேஜபிளான பர்சன் இவங்க. எந்த சிச்சுவேஷனும் வந்து ஹேண்டில் பண்ணவும் தெரியும் உங்களுக்கு. யாரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லா பொசிஷன்லயும் டாப்பா இருப்பாங்க இந்த மீன ராசிக்காரங்க. இது வந்து ஒன்று குரு வந்து அதிபதியா இருக்கிறதுனால அந்த இடத்துல ரொம்ப டாப்பா தான் இருப்பாங்க. எல்லாரும் வந்து இப்போ ஒரு வீட்டில் சின்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அந்த அவங்கள கேட்காம செய்ய மாட்டேன். அவங்க கேட்டு அது டிசிஷன் தான் ஃபைனல் டிசிஷனா இருக்கும். குடும்பத்துல அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. வெளியிலயும் வந்து ஒரு ஆபீஸ்லயும் வந்து அந்த ஹையஸ்ட் பொசிஷன் இருக்காங்க, அவர் சொல்றதான் வந்து எல்லாரும் கேட்பாங்க. கூட ஒர்க் பண்றவங்களும் சரி, அந்த ஆபீஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து அவரோட சிக்னேச்சர் எல்லாமே எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி வந்து மீன ராசிக்காரங்கள ஒரு ஹை பொசிஷனை சைன் பண்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஷைனிங்கா தான் இருக்கும். இவங்களுக்கு ஜாப்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஜாப் எல்லாம் வரும். அந்த மீனம்னாலே உங்களுக்கு இந்த வெளிநாடு சம்மந்தம், கடல், உங்களுக்கு மீனம் சொல்றாங்களே மீன ராசி, அதையும் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். நீங்க கடல் சார்ந்தது, கடல் தாண்டி படிப்பு. ஸோ குருனா உங்களுக்கு படிப்பு, கடல் தாண்டிய படிப்பு, கடல் தாண்டிய வேலை, அந்த மாதிரி கடல் தாண்டி உங்களுக்கு திருமணம், அந்த மாதிரிலாம் நிறைய நீங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தாலே உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ அந்த குரு தசை நடக்க சொல்ல, மீனராசிக்கு குரு தசை நடக்க சொல்ல ரொம்ப ரொம்ப லைஃப்ல எல்லாமே பெஸ்டா கிடைக்கும். திருமணம் சிறப்பா நடக்கும். வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து போயிடும். ஒற்றுமையா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து காதல் கை கூடும். இந்த மாதிரி மீனராசி குரு அதிபதியா இருக்கனால எல்லா பாசிட்டிவ் விஷயமும் தானாவே உங்களுக்கு வரும். மீனராசிக்காரங்க வந்து ஒரு சுவாமி மலை முருகரை வழிபாட்டு பண்ணி தான் ரொம்ப நல்லது. அவங்க முடிஞ்சா புஷ்பரகத்தை ஒரு 4 கேரட் அணிந்துக்கிட்டு ரிங்கு போட்டுக்கிட்டு நீங்க வழிபாடு பண்ணா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்க்கையில எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் ராசிகள் கடைசி கட்டமாக இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட் ராசி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முருகனோட அருள் அவங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதுவும் சுவாமிமலை முருகனை வழிபடணும் அப்படிங்கிறதையும், அவங்க என்ன மாதிரியான கல் போட்டுக்கிறது, புஷ்பரகம் அதை போட்டுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. மீனராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி மேடம்.